எவ்ரிவன். ஸோ சாரீ வந்து சூப்பராக ப்ரீப்ளீட் பண்ண கற்றுக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து எனக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணணும். பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து எனக்கு நீட் ஃபினிஷாக வரல அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி சிம்பிளாக ஈஸியாக நீட் ஃபினிஷிங்கோட பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஓகே, ஸோ சாரியை உல்ட்டா பக்கத்தை மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இது வந்து என்னோடய சென்டர் ப்ளீட்ஸ், இது என்னோடய ஹிப் ப்ளீட்ஸை வந்து நான் மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் ப்ளேஸ் பண்ணதும் நம்மளோட ஹிப் ப்ளீட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒன்ஸ் என்னோடய ஹிப் ப்ளீட்ஸ் கரெக்டாக ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா இதை இப்படி திருப்பி போட்டுருவோம். அப்படி போடையில் உங்களுக்கு ஹிப் ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக ப்ளேஸ்மெண்ட் இருக்காது. நீங்கள் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி முடிக்கல, இது வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணும்போது ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம உள்ளேருந்து நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த சைடு ஆஃப் தி இது வந்து உள் தளவு உள்ளே கட்டுற சாரீ வந்து நான் அந்த சைடு போட்டிருக்கேன். மேலே வந்து தலைகீழாக இருக்குது சாரீ. ஸோ இந்த ப்ளீட்ஸ் வந்து இங்கே ப்ளேஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவுமே உள்டாவாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போது சாரியை கீழேருந்து எடுக்க போகிறோம். அக்கார்டிங் டு என்ன சைஸ் நீங்கள் மடிக்க போகிறீங்களோ இல்லை என்ன பாக்ஸ் சைஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு நம்ம ஃபோல்ட். ஸோ இந்த ப்ளீட் இங்கேருந்து இந்த ஃபுல் ப்ளீட்ஸும் க்ளோஸ் ஆகிற மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நான் மொத்தமாக 3 ஃபோல்டிங் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் அங்கே வச்சுருக்கேன், செகண்ட் ஃபோல்டிங் இங்கே ஃபோல்ட் பண்ணுறேன், அண்ட் தென் தேர்ட் ஃபோல்டிங் இதை அப்படியே எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ டோட்டல் 3 ஃபோல்டிங்ஸ். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் சாரி. ஓகே, ஸோ இதுதான் என்னோட பாக்ஸோட அளவு. இந்த அளவுக்கு தான் நான் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி இப்படி நீட்டாக ஃபினிஷிங் வந்ததுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து ஒரு ஃபோல்டிங் அதே அளவில் நீட்டாக ஒரு ஃபோல்டிங். ஓகே, இப்போ இதுக்கப்புறமேட்டு என்னோட ரைட் சைடில் நான் இந்த சாரீ ப்ளேஸ் பண்ண போகிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கான ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய செஸ்ட் ப்ளீட்ஸோட மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ என்னோட ஷோல்டரில் குத்துற பின் வந்து கரெக்டாக இந்த எட்ஜில் ப்ளேஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த எண்டிங் வந்து இங்கே எங்கே பாக்ஸ் முடியுதோ நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் அங்கே வந்து 2 பெல் பின் போட்டு மார்க் பண்ணிக்க போகிறேன். இது ஏன் நம்ம பெல் பின் போட்டு மார்க் பண்ணுறோம்னா, ஏன்னா ஒரு சைடு மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும் அண்ட் இந்த சைடு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். நம்ம அந்த சைடு இழுக்கும் போது நமக்கு தெரியாது. அதனால பெல் பின் போட்டு ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிட்டோம்னா இழுக்கவே ஈஸியாக. ஸோ இப்போ நான் இந்த சாரியை அப்படியே இழுத்து இந்த பெல் பின் இங்கே வர வரைக்கும் ப்ளேஸ் ஆகிற வரைக்கும் நோட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஒரு பெல் பின், இங்கே ஒரு பெல் பின். ஓகே, ஸோ இப்போது எனக்கு பேலன்ஸ் இவ்வளோ சாரீ இருக்குது இந்த சைடு. ஸோ அதை வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ண போகிறேன். சாரியை நான் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இப்படி கொண்டு வரப்போம். இந்த பெல் பின் நகராமல் பிடிச்சிக்கோங்க. எல்லா சாரியுமே இந்த அளவுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுங்க. நீட்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பெல் பின் கரெக்டாக எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நான் ஒரு ஃபோல்டிங் பண்ண போகிறேன். இந்த சைடு அதே மாதிரி 2 ஃபோல்டிங். அகெயின் பெல் பின்னை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சைடு 2 ஃபோல்டிங். பெல் பின் முடிகிற இடத்துல சாரீ முடிஞ்சிடணும். ஓகே, ஸோ இப்போ இது நீட்டாக முடிச்சதுக்கப்புறம் இந்த சாரியை நான் இப்படியே டர்ன் பண்ணுறேன். பெல் பின்ஸ் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் இதை கார்னரில் நீட்டாக ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்காக தான் நம்ம வந்து பெல் பின் போட்டு மெஷர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்படி அளவு எடுத்தீங்கன்னா தான் ஃப்ரண்ட்டில் நீட்டாக இது கரெக்ட் ஃபினிஷிங்கோடு வரும்.
பாருங்கள், என்னோட சாரியோட பின் கரெக்டாக இங்கே பிளேஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த இடம் எரர் இல்லாமல் கரெக்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. சென்டர் ப்ளீட்ஸோட சென்டர் ப்ளீட்டிங்கும் கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ நான் இதை 3ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க சாரியை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம சாரீ இப்போ சூப்பராக பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் லுக் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. அண்ட் நம்மளோட செஸ்ட் ப்ளீட்ஸ் ப்ராப்பராக ப்ளேஸ் ஆகிருக்கு. சென்டர் ப்ளீட்ஸும் சென்டரில் நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீட்டாக இதை கவருக்குள்ளே போட்டு நம்ம கஸ்டமருக்கும் கொடுத்துக்கலாம், இல்லை நம்மளோட ஓன் ஒகேஷனுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பியூட்டிஃபுல் பாக்ஸ் ஃபோல்டிங் கற்றுருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோஸ் இன்னும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.